மகாதேவ்புரா சட்டமன்ற தொகுதியில் 1 லட்சம் போலி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டதால் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக ராகுல் காந்தி கூறியது நாட்டில் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது. ஓட்டுகளை திருட பாஜக தேர்தல் கமிஷன் கூட்டு என்று ஆதாரத்துடன் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் சுதந்திர இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்ன? பீகாரில் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்நிலையில் டெல்லியில் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை ராகுல் காந்தி நடத்தினார். ராகுல் காந்தி கூறும்போது போலி வாக்காளர்கள், ஒரே முகவரியில் பதிவு செய்யப்பட்டுள்ள அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள், செல்லாத புகைப்படங்கள் என மகாதேவ்புரா சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் முறைகேடு நடந்ததாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். பெங்களூரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மகாதேவ்புரா சட்டமன்ற தொகுதி மிகப்பெரிய வாக்காளர் மோசடி நடந்துள்ளதாகவும் இது தொடர்பாக காங்கிரஸ் மேற்கொண்ட ஆய்வில் 1,250,000 போலி வாக்காளர்கள் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் இதனால் தான் பாஜக வேட்பாளர் பிசி மோகன் வெற்றி பெற்றதாக அவர் குற்றம் சாட்டினார். இதில் 11,965 வாக்காளரின் பெயர்கள் 2 முறை பதிவாகியுள்ளன. 40,009 வாக்காளர்களின் முகவரிகள் போலியானவை. 10,452 வாக்காளர்கள் ஒரு குறிப்பிட்ட முகவரியில் மொத்தமாக பதிவு செய்துள்ளனர். அதோடு 4,132 பொருத்தமில்லாத புகைப்படங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. திட்டமிட்ட தேர்தல் முடிவுகளை சீர்குலைக்கும் முயற்சி இது என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பல பதிவுகளில் வீட்டு எண் 0 என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒற்றை படுக்கை அறை கொண்ட முகவரியில் 46 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அந்த இடத்தை பார்வையிட்ட போது அங்க யாரும் வசிக்கவில்லை. கர்நாடகாவில் ஒரே நபர் பல பூத்துகளில் வாக்குகளை செலுத்தியுள்ளார். இப்படி பலர் வாக்குகளை செலுத்தியுள்ளனர். ஒரு நாள் எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியாக மாறும். அப்போது நீங்கள் தப்ப முடியாது. இந்தியாவின் தேச தந்தைகள் கட்டமைத்த அஸ்திவாரத்தை அசைத்து பார்த்துள்ளீர்கள் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பாஜகவை கடுமையாக விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தியின் இந்த அறிக்கைக்கு தேர்தல் கமிஷன் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளது. அவர் அபத்தமான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். எனவே உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும். மேலும் ஜோடிக்கப்பட்ட ஆதாரங்களை திரும்ப பெற வேண்டும். குற்றச்சாட்டில் உறுதியுடன் இல்லை எனில் இனியாவது பொய் சொல்லி மக்களை திசை திருப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மக்கள் வாக்களிக்க விட்டாலும் வாக்குகளை திருடி அதன் மூலம் தேர்தலில் வெற்றி பெற முயற்சி செய்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 12 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற களபுரகி தொகுதியில் நான் தோற்றேன் என்று கூறி இதற்கு பதிலடி கொடுத்துள்ளார். இதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்த லோக்சபா காங்கிரஸ் எம்பி பிரியங்கா, பாஜகவின் கைப்பாகையாக தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது. கேள்வி கேட்டால் சத்திய பிரமாணத்தில் கையெழுத்திடுங்கள் என தேர்தல் கமிஷன் கூறுகிறது என்றார். இதை விமர்சித்துள்ள பாஜக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, வெற்றி அடைந்தால் ராகுல் அமைதியாக இருக்கிறார், தோல்வி அடைந்தால் மட்டும் புலம்புகிறார், இது எப்படி நியாயம் என்றார். ராகுல் காந்தி முன்வைத்துள்ள இந்த குற்றச்சாட்டுக்கு நாட்டில் எதிர்ப்பும் ஆதரவும் ஒரு சேர கிளம்பியுள்ளது.